ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். இந்த ஒரு பொருளை அரிசி பண்ணையில் வச்சிருங்க. வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்குங்க. மனிதனாக பிறந்த அனைவருக்குமே தங்களோட வீடு எப்பொழுதும் செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்குங்க. அதனால் அனைவருமே அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். அதாவது நாம் மிகவும் கடினமாக உழைத்து அந்த பணத்தை சேமிப்பு வைப்போம். ஆனாலும் அந்த செல்வம் நீண்ட நாட்களுக்கு நிலைத்து இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் செலவாகிவிட்டே இருக்குங்க. அதனால் நாம் மிகவும் வருத்தப்படுவோம். அதாவது நானும் நான் மிக மிக கடினமாக உழைக்கிறேன். ஆனால் ஏன் என்னிடம் மட்டும் செல்லம் சேரவில்லை என்று வருத்தப்படுவோம். அதற்கு காரணம் தெய்வத்தோட அருள் இல்லாததாங்க. குலதெய்வ அருள் இன்றி வேறு எந்த தெய்வத்தின் அருளும் கிடைப்பதில்லை அப்படிங்கிறது சாஸ்திரங்க. குலதெய்வ வழிபாடின்றி எந்த தெய்வ வழிபாடும் உதவாது அப்படிங்கிறது ஐதீகம். ஏனென்றால் பரம்பொருள் என்ற பெரிய தெய்வத்தையே அழைத்து வந்து நம்மிடம் சேர்ப்பது நம்மளோட குலதெய்வம் தாங்க. அதனால தான் வழி வழியாக குலதெய்வ வழிபாடு செய்பவர்களுக்கு அடுத்தடுத்த சந்ததியும் சகல சௌபாக்கியங்களும் பெறுவாங்க அப்படிங்கிறது நியதிங்க. அந்த வகையில் நம் வீட்டுக்குள்ளே இருக்கும் குலதெய்வத்திடம் நாம் வேண்டிய வரங்களை பெற்று வாழ்வில் முன்னேற்றம் அடைய என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொருவருக்கும் குலதெய்வம் என்ற ஒரு கடவுள் தனியாக இருப்பாங்க. நம் குலத்தை கண்ணை போல காத்தருள்வாங்க இந்த குலதெய்வம். எந்த தெய்வத்தை வழிபட்டோ முதல்ல பிள்ளையாரை வழிபட்டு விட்டு தான் அடுத்தடுத்த தெய்வங்களை வழிபடுவோங்க. அப்படிதான் எந்த தெய்வத்தை வணங்குவதாக இருந்தாலும் முதல்ல நாம அனைவரும் வழிபட வேண்டிய தெய்வம் குலதெய்வம் தாங்க. அதனால வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர வேண்டுங்க. நீங்க குலதெய்வ கோயிலுக்கு செல்லும்போது ஒரு மஞ்சள் நிற துளையில 9 1 ரூபாய் நாணயங்களை நவகிரகங்களின் பெயரை சொல்லி எடுத்து வைத்து ஒரு மூட்டையாக கட்டி வச்சுக்கோங்க. இந்த முடிச்சின் மேல் உங்க குலதெய்வ கோவில் கோபுரத்தின் நிழல் பட்டா அவ்வளவு விசேஷம் வாய்ந்ததுங்க. இல்லை என்றால் கோவில் கொடிமரத்தின் கீழ் இந்த முடிச்சை வச்சு மனதார வேண்டி இந்த முடிச்சை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருங்க. இந்த முடிச்சை வீட்டிற்கு எடுத்து வந்ததுக்கப்புறம் பூஜை அறையில் வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்து முடிச்சதுக்கப்புறம் இதில் இருக்கும் நாணயங்களில் 3ஐ மட்டும் எடுத்து நீங்கள் அரிசி வைத்திருக்கும் டப்பாவில் போட்டு வச்சுருங்க. 5 நாணயங்களை எடுத்து பருப்பு டப்பாவில் புதைத்து வச்சுருங்க. மீதி இருக்கும் ஒரு நாணயத்தை மட்டும் மஞ்சள் நிற துணியில் கட்டி பணம் வைக்கும் இடத்துல அப்படி இல்லையா நகை வைக்கும் இடத்துல வச்சுருங்க. இதனை நீங்கள் வைக்கும்போது உங்களோட குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க. இந்த நாணயங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் செல்வ வளங்கள் மற்றும் தானியங்களை உயர்த்தி கொண்டே செல்லுங்க. இதில் எந்த ஒரு ஐயமும் வேண்டாங்க. இந்த வழிபாட்டை செய்யும்போது குலதெய்வம் உங்கள் வீடு தேடி வந்து அமர்ந்துவிடும் அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க. இந்த குலதெய்வ வழிபாட்டை முறையாக செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக பெறலாங்க. நீங்கள் கேட்டது அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பதில் உங்கள் குலதெய்வத்தை தவிர வேற எந்த தெய்வமும் நிறைவேற்றாதுங்க. அதனால் நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து வாருங்க. நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்குங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்.